நல்லது. இந்த காலை வேளையில் வந்திருக்க உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நாங்கள் வரவேற்கிறோம், வாழ்த்தி வரவேற்கிறோம். எழுந்திருந்த வண்ணமாக நாங்கள் ஜெபம் செய்வோமாக. இந்த காலை வேளையில் எங்களை ஒப்பு கொடுப்போம். முழுமையாக கர்த்தர் பாத்திலே எங்களுடைய சிந்தனைகளை கர்த்தருக்கு நேராக ஒப்பு கொடுப்போம். இந்த காலை வேளையிலே நாங்கள் என்னென்ன நோக்கங்களோடு கூட என்ன தேவைகளோடு கூட நாங்கள் இந்த இடத்துல வந்திருப்போங்கிறதே தேவன் அறிகிறவராக இருக்கிறார். அவர் ஒருவரே எங்களுடைய இருதயத்தை அறிகிற தேவனாக இருக்கிறார். ஆகவே நாங்கள் கண்களை மூடி நாங்கள் ஜெபிப்போம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் சுவாமி. அப்பா பிதாவே, இந்த அருமையான இந்த காலை வேளைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் நீங்கள் நல்லவரும் வல்லமையுள்ள தேவனுமாக இருக்கிறீங்கப்பா. இந்த உலகத்தில் இருப்பவனிடம் எங்களுக்குள் இருக்கிற நீங்கள் பெரியவராக இருக்கிறீங்க சுவாமி. எங்கள் இருதயங்களை ஆராய்ஞ்சு அறிகிற தேவனும் நீர் ஒருவராக இருக்கிறீரப்பா. கர்த்தாவே சுவாமி, நாள் ஆராதனை உங்களோட கருத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். தகப்பனே, நீங்கள் முற்றும் முழுவதுமாய் ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்கப்பா. வந்திருக்க ஒவ்வொரு பிள்ளைகளை கூட உங்களோட கருத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். கர்த்தாவே, வந்தவர்கள் வெறுமனையாய் திரும்பாதபடி உங்களுடைய கருத்திலே தாமே ஆண்டு அவர்களை ஆசீர்வதித்து வழி நடத்துமாறு ஜெபிக்கிறோம். என்ன தேவைகளோடு வந்திருக்கிறார்கள் அந்த தேவைகளை தகப்பனை நீங்கள் சந்திக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய கரம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் மாளிகை செய்யட்டும் அப்பா. இயேசுவே, உங்களுடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். நாங்கள் உற்சாகத்தோடு கூட சந்தோஷமாய் நாங்கள் பாடுவோம்.
நன்றியுள்ள மனதோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, ஜனங்களை நீர் தாங்குகிற தேவன் ஆண்டவரே, அவர்களை நடத்தி செல்கிற தேவன் நீங்க ஆவியானவரே. அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆவியானவரே. என் தகப்பனே, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம் அப்பா. பிதாவே, உமக்கு நன்றி. வானத்துக்கும் பூமிக்கும் அதிகாரம் உள்ளவரே, உமக்கு நன்றி சுவாமி. ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஆம் கர்த்தாவே, நீர் ஒருவர் மாத்திரம் ஆண்டவரே, நீர் ஒருவர் மாத்திரம் எங்களுக்கு போதுமானவர் சுவாமி. எல்லா சூழ்நிலைகளிலும் ஆண்டவரே. ஆமென். ஓ கர்த்தாவே, உம்மை மாத்திரம் ஆண்டவரே, உங்களை மாத்திரம் சுவாமி. என்ன வந்தாலும் அப்பா, என்ன வந்தாலும் ஏது நடந்தாலும் அப்பா, உங்களை மாத்திரம் ஆண்டவரே, உம்மை மாத்திரம். ஆம் சுவாமி. ஆமென். நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும், என் நம்பிக்கையின் அஸ்திபாரம் அசைந்தாலும், நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும், என் நம்பிக்கையின் அஸ்திபாரம் அசைந்தாலும், நான் நம்புவதற்கு ஒன்றுமில்லை என்றாலும், நம்புவேன் என் இயேசு ஒருவரே. நான் நம்புவதற்கு ஒன்றுமில்லை என்றாலும், நம்புவேன்
அப்பா எல்லா நாமத்துக்கும் மேலானவரை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. நீர் மகிமை நிறைந்த தேவன் ஆவியானவரே. இந்த பூமியில உண்மையில் போல் யாருண்டு ஆண்டவரே? எங்களை நேசிக்க யாருண்டு ஆவியானவரே? அப்பா எல்லாமே சில காலங்கள் மாத்திரமே, எல்லாமே கொஞ்ச காலம் மாத்திரமே ஆண்டவரே. உம்முடைய அன்பு ஒன்றே அது மாறாதது, அது என்றைக்குமே அழியாதது கர்த்தாவே. என் மகிமையான தேவனை நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அப்பா எங்கள் ஒவ்வொருக்குள்ளாய் நீங்கள் இருக்கிறவர் பெரியவர் ஆவியானவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் சுவாமி, ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி ஆவியானவரே. ஹல்லேலூயா. உம்மை அப்பான்னு கூப்பிடவா. கூப்பிடுவோமா இந்த காலை வேளையில அவரை? யாரெல்லாம் ஏக்கத்தோடு கூட இருக்கீங்களோ இப்பொழுது அவர் உங்கள் அருகாமையிலே ஒரு தாயை போல, ஒரு தகப்பனை போல வருகிறார். ஹல்லேலூயா. விசுவாசிப்பீங்களா? ஆனால் கூப்பிடுவீங்களா? அவரை விசுவாசிச்சிங்கன்னா கூப்பிடுவீங்களா? இப்பொழுதே அவர் உங்கள் பக்கத்தில் இருப்பார். ஹல்லேலூயா. ஆம் சுவாமி. உம்மை அம்மான்னு கூப்பிடவா, அப்பான்னு கூப்பிடுவேன். உம்மை அம்மான்னு கூப்பிடுவேன். உம்மை அப்பான்னு கூப்பிடுவேன். உம்மை அம்மான்னு கூப்பிடுவேன். உம்மை அப்பான்னு கூப்பிடத்தான் ஆசை. உம்மை அப்பான்னு கூப்பிடவா, உம்மை அம்மான்னு கூப்பிடத்தான் ஆசை. உம்மை அம்மான்னு கூப்பிடவா. கருவில் என்னை சுமந்ததை பார்த்தா அம்மான்னு சொல்லணும். தோளில் என்னை சுமந்ததை பார்த்தா அப்பான்னு சொல்லணும். கருவில் என்னை சுமந்ததை பார்த்தா அம்மான்னு சொல்லணும். யாரே? தோளில் என்னை சுமந்ததை பார்த்தா அப்பான்னு சொல்லணும். என்னை கெஞ்சுவதை கொஞ்சுவதை பார்த்தா உம்மை அம்மான்னு சொல்லணும். யாரே? என்னை ஆற்றுவதை தேற்றுவதை பார்த்தா உம்மை அப்பான்னு சொல்லணும். ஆமாவியானவரே. அப்பா கூப்பிடுவோமா? கரங்களை உயர்த்தி அவரை கூப்பிடுவோமா? இப்பொழுது அவர் எங்களோடு கிருபை பண்ணி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஓ சுவாமி, அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். என் தகப்பனே உமக்கு நன்றி ஆண்டவரே. அந்த சிலாக்கியத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறதுக்காக உமக்கு நன்றி ஐயா. நன்றி ஆவியானவரே. நன்றி சுவாமி. ஓ ஆவியானவரே. உம்மை அம்மான்னு கூப்பிடத்தான் ஆசை. உம்மை அம்மான்னு கூப்பிடவா. கண்ணீரை துடைச்சதை பார்த்தா அம்மான்னு
என்னை சுவாமி ஓ கர்த்தாவே ஆவியானவரே உமக்கு நன்றி அப்பா. அப்பா உமக்கு நன்றி அப்பா. ஓ ஆவியானவரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இந்த ஸ்லாக்கியத்தை எங்களுக்கு கொடுத்ததுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் சுவாமி. ஹல்லேலூயா ஓ ஆவியானவரே அப்பா உம்மை கூப்பிடுறேன் அப்பா. சுவாமி எங்கள் கண்ணீரை துடைப்பவரே உமக்கு நன்றி சுவாமி. எங்களை கருவில் சுமந்து எங்களை தாங்கி காத்து நடத்தினீரே உமக்கு நன்றி அப்பா. இந்நாள் வரையும் எங்களை காக்கிறவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஐயா நாங்கள் கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்ப்போமானால் ஆண்டவரே அப்பா சுவாமி அதை நினைச்சு பார்க்க முடியாது ஆவியானவரே. ஆனாலும் உம்முடைய கரம் என்னை தாங்கினதப்பா. உம்முடைய கரம் எங்களை ஆட்கொண்டது ஆவியானவரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நாங்கள் இந்த வேளையில் தேவனுடைய சன்னிதானத்திலே ஆண்டவரை நாங்கள் சற்று ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமாக. ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்துருந்தால அந்த ரட்சிப்புக்காக, அந்த சமாதானத்துக்காக, அந்த விடுதலைக்காக ஒரு விஷயம் நாங்கள் ஆண்டவரை நோக்கி பார்த்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். கர்த்தாவே நீர் செய்த மாம்பெரும் பாக்கியமான அந்த பாவத்திலிருந்து விடுதலை தந்து உம்முடைய பிள்ளையாய் என்னை ஏற்றுக்கொண்டதுக்காக நாங்கள் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமாக. ஹல்லேலூயா. ஓ நன்றி பிதாவே சுவாமி உம்மை துதிக்கிறோம் அப்பா. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே சுவாமி. ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில் எங்களுடைய கரங்களை உயர்த்தி நாங்கள் சொல்லுவோம் ஆண்டவரே உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரங்கள் ஆண்டவரே. ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நீர் என்னை தெரிந்து கொண்டு என்னை போல் ஒரு பாவியை தெரிந்து கொண்டு சுவாமி நீர் என்னை பார்த்து சுவாமி உம்முடைய மகளாக என்னை ஏற்றுக்கொண்டதுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே சுவாமி. அப்பா நாங்கள் உம்மண்டையில் இருக்கத்தக்கதாக தகுதியற்றவர்கள் ஆண்டவரே சுவாமி. எந்த ஒரு தகுதியும் இல்லை சுவாமி. ஆனாலும் நீங்கள் எங்களுடைய பேர் சொல்லி அழைத்தீங்க சுவாமி. அந்த விடுதலை எங்களுக்கு தந்தீங்க ஆண்டவரே. அப்பா உமக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே சுவாமி. இந்த வழியிலும் கூட சுவாமி உம்முடைய பாதத்தில் நாங்கள் அமர்ந்திருக்கிறோம் சுவாமி. உம்முடைய சிலுவையை நாங்கள் நினைக்கிறோம் ஆண்டவரே. நீங்கள் எங்களுக்காகப்பட்ட பாடுகளை நாங்கள் நினைவுக்கிறோம் அப்பா சுவாமி. உலக நாயகரே சுவாமி எங்களுக்காகவே தேடி வந்து சுவாமி எங்களை அழைத்து எங்களை பேர் சொல்லி சுவாமி எங்களை சுவாமி கழுவி சுத்திகரித்து சுவாமி உடைய பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டு பாவ சாபத்திலிருந்து எங்களை விடுதலை தந்து அந்த பரலோக ராஜ்யத்தை நீங்கள் எங்களுக்கு தந்தீங்களே அப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. இந்த வேளையிலும் கூட சுவாமி நாங்கள் உயிரோடு வாழ்வது உடைய கிருபை ஆண்டவரே சுவாமி. இந்த வேளையிலும் சுவாமி நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவருடைய உடைய கிருபையால் எங்களை சுமந்து ஒரு எபினேசராக இருந்து எங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் செய்கிற அத்தனை காரியங்களுக்காக நன்றி ஆண்டவரே சுவாமி. அப்பா அந்த சிலுவையின் பாடுகள் நிமித்தமாக எங்களுக்கு கொடுத்ததான ரட்சிப்புக்காகவும் எங்களுக்கு கொடுத்ததான சமாதானத்துக்காகவும் எங்களுக்கு கொடுத்ததான விடுதலைக்காகவும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே சுவாமி. அப்பா இந்த வேளையிலும் கூட சுவாமி மண்டே நாங்கள் வருகிறோம் அப்பா சுவாமி. மேலும் எங்களை சுத்திகரித்து சுவாமி அப்பா இனியும் எங்களை சுத்திகரித்து உண்மை அறிந்து அப்பா இந்த பந்தயத்தில் நாங்கள் கலந்து கொள்ளத்தக்கதாக நீங்கள் எங்களுக்கு ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே உம்முடைய அன்பின் கரங்கள் கற்பணிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். நான் வேதத்திலே ஒரு வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். இந்த வசனத்துக்கு உங்களுடைய முழு இருதயத்தை நீங்கள் அர்ப்பணித்து ஆண்டவருக்கு முன்பதாக நாங்கள் எங்களை ஆராய்ந்து பார்ப்போமாக. நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கட்டிடத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னவெனில் கர்த்தராகிய இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிக்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார்.
போஜன பண்ணின பின்பு அவர் அந்த படியை பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது. நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வரும் அளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். இப்படி இருக்க எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றம் உள்ளவனாயிருக்கிறான். எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன். என்னதினாலில் அபாத்திரமாய் போஜனம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாததினால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜனம் பண்ணுகிறான். இது நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனவரும் வியாதி உள்ளவருமாயிருக்கிறீர்கள், அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயத்தீர்க்கப்படும். ஆகவே இந்த வார்த்தையில் சொல்லப்படுகிறது போல நாங்கள் ஆண்டவருக்கு முன்பதாக எங்களுடைய முழு இருதயத்தை நாங்கள் அர்ப்பணிப்போம். ஆண்டவரே, நீங்கள் எனக்கு கொடுத்த ரட்சிப்புக்காகவும் எனக்காக சிலுவைக்கு சென்று அந்த கொடுத்த விடுதலைக்காகவும் நாங்கள் ஆண்டவருக்கு இந்த வேளையில் நன்றி செலுத்துவோமாக. ஹல்லேலூயா. அப்பா சுவாமி, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் எனக்காக மரித்து எனக்காக உயிர்த்தெழுந்து எனக்கு கொடுத்த விடுதலைக்காக இந்த வேளையில் சுவாமி நாங்கள் உங்களுடைய பிள்ளைகளாக மண்டையில் வருகிறோம். சந்தோஷமாக நாங்கள் வருகிறோம். ஆண்டவரே, நீங்கள் கொடுத்த வெற்றியை நாங்கள் நினைவு கூர்ந்து மண்டையில் நாங்கள் வருகிறோம். அப்பா சுவாமி, இந்த அப்பத்தையும் இந்த பாத்திரத்தையும் உங்களுடைய அன்பின் கனவுக்கு நான் அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவரை நீங்கள் ஆசீர்வதித்து வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். நீங்கள் எங்களுக்காகப்பட்ட பாடுகளையும் நீங்கள் எங்களுக்காக கொடுத்த அந்த விடுதலை நாங்கள் நினைவு கூர்ந்து சுவாமி இதில் கலந்து கொள்ள சபையில் இருக்கிற யாவருக்கும் நீங்கள் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அன்பின் கனவுக்கு அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் இருக்கிற நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். இயேசு கிறிஸ்துவை உங்களுடைய சொந்த இரட்சகராக நீங்கள் ஏற்றுக்கொண்டு இருக்கிறதா இருந்தால் உங்களுக்கு இந்த பந்தயத்தில் கலந்து கொள்ள முடியும். இயேசுவை இன்னும் நீங்கள் சரியாக உங்களுடைய இருதயத்தில் நீங்கள் சரியாக உங்களுடைய சொந்த வாழ்க்கையில் நீங்கள் ஏற்றுக்கொள்ளாவிட்டால் நீங்கள் தயவு செய்து மனம் திரும்பி ஆண்டவருக்கு உங்களுடைய வாழ்க்கை அர்ப்பணித்து இதில் கலந்து கொள்ளும்படியாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். பரிசுத்தமாக்கின
ஜீவனுள்ள புதிய மார்க்கத்தினுள், ஜீவனுள்ள புதிய மார்க்கத்தினுள் பிரவேசிக்க தைரியம் தந்த ரத்தமே, பிரவேசிக்க தைரியம் தந்த ரத்தமே, ரத்தமே சிந்தப்பட்ட ரத்தமே, விலையேற பெற்ற ரத்தமே, ரத்தமே சிந்தப்பட்ட ரத்தமே, எனக்கு விலையாக சிந்தப்பட்டதே, ரத்தமே சிந்தப்பட்ட ரத்தமே, விலையேற பெற்ற ரத்தமே, ரத்தமே சிந்தப்பட்ட ரத்தமே, எனக்கு விலையாக சிந்தப்பட்டதே. நல்லது. இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கின்றேன். நான் நம்புகிறேன் நீங்கள் யாவரும் தேவனை நமஸ்கரித்திருப்பீர்கள், ஆராதித்திருப்பீர்கள் என்று. நாங்கள் இந்த நேரத்தில் எங்களுடைய அறிவித்தல்களுக்காக நாங்கள் கடந்து செல்வோம். எங்கள் ஆராதனை கிருளப்பனையில் அமைந்துள்ள எங்களுடைய பிரதான சபையில் காலை 7 மணிக்கு தமிழ் ஆராதனை நடைபெறும். அதே போலவே ஆன்லைன் மூலமாக, அதாவது ஃபேஸ்புக், யூடியூப் மூலமாகவும் எங்களுடைய ஆராதனைகளில் நீங்கள் கலந்து கொள்ளலாம். நேரடியாகவும் ஆன்லைன் மூலமாகவும் கலந்து கொள்ள உங்களுக்கு கடினமாக இருந்தால் எங்களுடைய வாட்ஸ்அப் ஆடியோ மூலமாக எங்களுடைய ஆராதனைகளில் நீங்கள் கேட்டு மகிழலாம். திரையில் காணும் இந்த எண்ணுக்கு உங்களுடைய பெயர், உங்களுடைய வாட்ஸ்அப் எண்ணை நீங்கள் அனுப்பி வைப்பீர்களானால் எங்களுக்கு மிகவும் இலகுவாக இருக்கும் உங்களுக்கு எங்களுடைய ஆடியோக்களை அனுப்பி வைக்க. பிரியமானவர்களே, அதே போல உங்களுக்கு ஜெப தேவைகள், ஆலோசனைகள், விண்ணப்பங்கள் தேவையாக இருந்தால் இந்த திரையில் காணும் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். எங்களுடைய தேவ பிள்ளைகள் உங்களுக்காக ஜெபிக்க, உங்களுக்கு ஆலோசனை வழங்க ஆயத்தமாக உள்ளார்கள். அதே போலவே ஒவ்வொரு வியாழக்கிழமைகளிலும் மாலை 6:30 மணிக்கு ஆன்லைன் மூலமாக குடும்ப ஜெபம் நடைபெறுகிறது. அதில் நீங்கள் குடும்பமாக வந்து கலந்து கொள்ளுமாறும் கேட்டுக்கொள்கிறோம். அதே போலவே வெள்ளிக்கிழமை மாலை 7 மணிக்கு தாவீது நானும் என்ற தலைப்பின் கீழாக ஒரு புத்துணர்ச்சியான அபிஷேக வேலை ஒன்று நடைபெறுகிறது. ஆகவே இதிலும் நீங்கள் கலந்து கொள்ளுமாறு உங்களை அன்புடன் வாழ்த்தி வரவேற்கின்றோம். இவ்வளவு நேரமாக நீங்கள் தேவனை ஆராதித்தீர்கள் என்று நான் நம்புகிறேன். அதே போலவே இப்பொழுது எங்களுடைய தேவ வார்த்தைக்காக நாங்கள் செவிசாய்ப்போம். இந்த காலை வேளையில் உங்கள் மத்தியில் ஒரு வார்த்தை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நாங்கள் எல்லாருமாக திருப்பிக் கொள்வோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரத்துக்கு நாங்கள் திருப்பிக் கொள்வோமாக. இன்று நான் உங்கள் மத்தியில் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். பின்வாங்குதல், அதோடு தொடர்ச்சியாக வாழ்க்கையில் அதைரியப்படுகிறது அல்லது கலங்கி போகிறது, ஒரு வெறுமையான மனசோருக்குள்ளாக நாங்கள் தள்ளப்படுறதுக்கு காரணம் என்ன என்கிறதை குறித்து உங்களுக்கு முன்பதாக வைக்கிறேன். எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் ஒரு நாள் தினந்தோறும் நாங்கள் வாழ்கிறதான இந்த வாழ்க்கை பயணத்தில் நாங்கள் ஒரு சரியாக ஒரு நல்ல தெளிவோடு நாங்கள் பார்த்தால் என்றால் நாங்கள் உற்சாகமாக அல்லது நாங்கள் பலத்தோடு சந்தோஷத்தோடு நல்ல ஒரு பலன் உள்ளவனாக ஆவிக்குரிய வாழ்க்கையில் பலத்தோடு வாழ்கிற சந்தர்ப்பங்கள் அதிகமாக இருக்கிறதா, அல்லது நாங்கள் மனம் சோர்ந்து போய் கவலைப்பட்டு வாழ்க்கையில் ஒரு விருத்தி அடைந்து ஒரு வெறுப்பு அல்லது வாழ்க்கையில் ஒரு மனசோரோடு கலங்கி வாழ்கிறதான துக்கத்தோடு வாழ்கிறதான சந்தர்ப்பங்கள் ஒரு நாள் இடையில் நாங்கள் பார்த்தால் என்றால் இந்த பக்கம் அதிகமாக எங்களுக்கு விளங்கும். சாதாரணமாக எங்களுக்கு எல்லாருக்கும் சொல்லலாம், பாஸ்டர், மனக்கவலை தான் எங்களுக்கு வாழ்க்கையில் அதிகமாக நாங்கள் முகம் கொடுக்குற காரியமாக இருக்குது. அதைரியப்படுறது அல்லது ஒரு மனசுக்கு எங்களுக்கு சந்தோஷமின்றி நாங்கள் வாழ்க்கிறதான வாழ்க்கையாக தான் அதிகமாக எங்கள் வாழ்க்கையில் இருக்கிறது. அதோடு எங்களுக்கு ஒரு பின்வாங்குதல்
வாழ்க்கையில், அதாவது எங்களுடைய இந்த உலகத்தை நாங்கள் பார்க்கும் பொழுது இந்த நாங்கள் வாழ்கிறதான இந்த வாழ்க்கையில் பிரச்சனைகள், சவால்கள், குடும்ப பிரச்சனைகள், சமுதாயத்தில் பிரச்சனைகள் எங்களுக்கு வருவதான அந்த சவால்களை சில நேரம் எங்களுக்கு தாங்கிக் கொள்ள முடியாத நிலைமையில் நாங்கள் போகும் பொழுது ஒரு பக்கத்தில் எங்களுடைய மன சோர்வுகள் எங்களை ஆட்டி படைக்கிறதான தன்மைக்கு நாங்கள் வந்துடலாம். அந்த மாதிரி கிறிஸ்தவர்களாக இருக்கிற ஆண்டவரை அறிந்த பிள்ளைகளாக இருந்து இவ்வாறான அதைரியப்பட்டு வாழ்க்கையில் அல்லது கலங்கி போய் வாழ்வதற்கு காரணம் என்ன? ஒரு 3 காரணிகளை உங்களுக்கு முன்பதாக நான் வைக்க விரும்புகிறேன். யோவான் 21 அதிகாரத்தின் தொடர்ந்து நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் மரணம், அவருடைய உயிர்த்தெழுந்த பிறகு சீசர்கள், அதாவது ஆண்டவருடைய ஊழியக்காரனுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை நாங்கள் குறித்து பார்க்கும் பொழுது உண்மையிலே 12 பேர் சீசர்கள் இருந்தாங்க. அவர்கள் உட்பட அநேக சீசர்கள் ஆண்டவரோட பின் செலுத்து கொண்டு வந்தார்கள். ஆனால் அவங்களுடைய வாழ்க்கையில் இந்த ஆண்டவர் உயிர் தெழுந்தினார் என்கிறதான அந்த சம்பவத்தின் கூடாகவும் வாழ்க்கையில் ஏதோ ஒரு கவலை அவங்களோடு சுற்றி கொண்டு இருந்தது. ஏதோ ஒரு அதைரியம், ஏதோ ஒரு மனசோர்வு, வாழ்க்கையில் எல்லாமே முடிந்தது, இனிமேல் வாழ்க்கை எங்களுக்கு போக முடியாது என்கிறதான சிந்தனைக்குள்ளாக அவங்க தள்ளப்பட்டிருந்தார்கள். அநேக இடங்களில் இயேசு எங்களோடு இருக்கிறாருங்கிறதான வார்த்தையும் தொடர்ச்சியாக அடிபட்டு கொண்டே இருந்தது. அந்த சமுதாயத்தில் ஒவ்வொருத்தர் இயேசுவை கண்டு இயேசு எங்களோடு இருக்கிறாரு, பேசுகிறாரு அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தைகளும் இருந்தது. ஆனாலும் ஆண்டவரை இந்த அறிஞ்சவங்க, ஆண்டவரை தெரிஞ்சவங்க, ஆண்டவருக்குள்ளாக வழிநடத்துறவங்களுக்கும் கூட இந்த அதைரியமான காரியங்கள் ஒவ்வொரு நாளும் சூழ்ந்து கொண்டே நடக்குது. இன்றைய காலை வேளையிலும் கூட நாங்கள் பார்க்குறோம், வாழ்க்கையில் தேவன் ஜீவன் உள்ளவனாக இருக்கிறார். ஆமென். விசுவாசிக்கிறோமோ? நாங்கள் விசுவாசிக்கிறோம் தேவன் ஜீவன் உள்ளவர். அவர் வேதாங்கமத்திலையும் கூட நாங்கள் பார்க்குறோம், பலத்த காரியங்கள் செய்து ஜனங்களை வழிநடத்துகிறார் என்று சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம். அவர் எங்களை தூக்கி சுமந்து கொண்டு நடத்துகிறார் என்று சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம். அவர் அற்புதமான காரியங்கள் வேதாங்கமத்தில் ஜனங்கள் மத்தியில், இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியில், சீசர்கள் மத்தியில், அநேகர் மத்தியில் செய்தாருங்கிறது நாங்கள் விசுவாசிக்கிறோம். அவர் உலகத்தை படைத்து சர்வ வல்லமையுள்ள தேவன் எலோஹிம் என்கிறதான தேவனை குறித்து நாங்கள் விசுவாசிக்கிறோம். இந்த வார்த்தைகள் அடிக்கடி எவ்வளோ தான் எங்களுடைய சுற்றி அடிப்பட்டாலும் பேசப்பட்டாலும் அது எங்களுடைய காதுகளுக்கு நாங்கள் கேட்டாலும் கூட வாழ்க்கையில் சோர்ந்து போகிறது அதிகமாக எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறது. இதுக்கு காரணம் என்ன? இதே குறித்து நாங்கள் நீங்கள் பார்க்க போகிறோம். ஆகவே இந்த பாருங்கள், இந்த இடத்துல நடந்த சம்பவத்தை குறித்து நாங்கள் விசேடமாக பேதுருடைய வாழ்க்கையை தான் அதிகமாக நாங்கள் பார்க்குறோம். அவங்களுடைய சீசர்கள் எல்லாம் சீசர்களாக நாங்கள் பார்க்குறோம். 21 அதிகாரத்தில் இவைகளுக்கு பின்பு இயேசு திபேரியா கல்லறையிலே மறுபடியும் சீசர்களுக்கு தம்மை வெளிப்படுத்தின விதமானது சீமோன் பேதுருவும் திதிமு என்னப்பட்ட தோமாவும் கலீலியா நாட்டிலுள்ள கானா ஊரனாகிய நத்தானியல்வேலும் செபெதேவின் குமாரனாகிய அவருடைய செபெதின் குமாரரும் அவருடைய சீசரின் வேறு 2 பேரும் கூடியிருக்கும்போது என்று சொல்லப்படுகிறது. சீமோன், திதிமு, நத்தானியல், அதோட செபதியின் குமாரர்கள், அதோட வேறு சில சீசர்களும் ஒன்று இணைந்தார்கள். திபேரியா என்கிறதான கடற்கரையிலே இயேசு இங்கே அவர்களை சந்திக்கிறதான, அதாவது உயிர்த்தெழுந்த பிறகு அவரை சந்திக்கிறதான அந்த சம்பவத்தை குறித்து தான் இங்கே சொல்லப்படுகிறது. அப்புறம் 3ஆம் வசனம் நாங்கள் பார்க்குறோம். சீமோன் பேதுரு மற்றவர்களை நோக்கி மீன் பிடிக்க போகிறேன் என்றான். அதற்கு அவர்கள், நாங்களும் உம்மோடே கூட வருகிறோம் என்றார்கள். அவர்கள் புறப்பட்டு போய் உடனே படவையில் ஏறினார்கள். அந்த ராத்திரியிலே அவர்கள் ஒன்றும் பிடிக்கவில்லை. கொஞ்சம் சிந்தித்து பாருங்க இந்த சம்பவத்தை குறித்து. இயேசு அவர்களுடைய வாழ்க்கையில் 3.5 வருடமாக அவங்களுடைய வாழ்க்கையில் நடந்த
பல காரியங்கள் செய்து இவங்களை தெரிந்து கொண்டு இவங்களை அழைத்து அவர்களுக்கு ஒரு நோக்கத்தை கொடுத்து நாங்கள் எப்படி வாழணும், இந்த உலகத்துக்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்கிறது குறித்து நோக்கத்தை கொடுத்து இந்த இடத்துல பேதுரு மனம் சோர்ந்து போனவனாக, அதைரியப்படுகிறவனாக, ஆண்டவருடைய அந்த சன்னிதானத்திலிருந்து விட்டு விலகி தன்னுடைய பழைய வாழ்க்கைக்கு போகிறதான ஒரு சம்பவத்தை குறித்து நாங்கள் பார்க்குறோம். அவங்க ஏற்கனவே மீன் பிடித்தவர்கள், அவர்களுடைய வாழ்க்கையில் திரும்பி அந்த சிந்தனை வருகிறது, இது சரி வராது போல. இயேசு உயிர் தெழுந்தார் என்று சொன்னாலும் கூட, இயேசு நம்மோடு இருக்கிறார் என்று சொன்னாலும் கூட, வாழ்க்கையில் ஏதோ ஒரு மன கவலை அவர்களை சுற்றி கொண்டு இருந்தது. ஒரு வெறுமையான ஒரு மன சோர்வு அவர்களை சுற்றி கொண்டு இருக்கிறது. நாங்கள் இவ்வளோ சில நேரத்தில் வாழ்க்கையில் நாங்கள் ஆண்டவரை துதிக்கலாம், ஆண்டவர் பர்வதங்களுக்கு மேலாக இருந்து ஆசீர்வதித்தார் என்று சொன்னாலும் கூட, இந்த வேளையிலும் கூட உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய மனசு ரீதியில் நீங்கள் ஏதோ ஒரு கவலைக்குள்ளாங்க, ஏதோ ஒரு துக்கத்திற்குள்ளாக போகிறதா இருக்கலாம். சீசர்கள் மத்தியில் அதிகமாக இந்த சூழ்நிலை, அதாவது இந்த சிந்தனை அவங்களுடைய மத்தியில் இருந்தது. இதுக்கு ஒரு காரணம் இருக்குது. என்ன காரணம் தெரியுமா? ஒரு சம்பவத்தை நாங்கள் குறித்து நாங்கள் பார்க்கும் பொழுது லூக்கா 24ஆம் அதிகாரத்துக்கு நீங்கள் வந்தால் என்றால், அங்கேயும் இயேசு உயிர்த்தெழுந்த பிறகு 24ஆம் அதிகாரத்திலே இயேசு சொல்லுகிறார் ஒரு வார்த்தை இந்த சீசர்களை பார்த்து. என்ன தெரியுமா அவர் சொல்கிறார்? லூக்கா 24ஆம் அதிகாரத்தில் 25ஆம் வசனம். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிக்கிறதற்கு புத்தியில்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே என்று சொல்லுகிறார். சரியா? தீர்க்கதரிசிகள் சொன்ன வார்த்தை, தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிக்கிறதற்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்கள். இது சீசர்களுக்கு ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தை அவர் உயிர்த்தெழுந்த பிறகு. அப்படி என்றால் நான் விசுவாசிக்கிறேன், தொடர்ந்து இவ்வளோ வார்த்தைகள் சொல்லி இருந்தும் இவருடைய வாழ்க்கையில் ஒரு பக்கத்தில் ஒரு கசப்பான ஒரு எண்ணம் அதைரியப்படுறதுக்கு காரணம், நடந்த காரணம், வந்த காரணம், அப்படி ஒரு சிந்தனை இவங்களுடைய வாழ்க்கையில் வந்த காரணம், ஒரு தோல்வியை இவங்க அனுபவிக்கிறதுக்கு ஒரு காரணம். இந்த வசனம் படி நான் விசுவாசிக்கிறேன், எழுதப்பட்டிருந்த வார்த்தை அவர்களுடைய மனதிலே, அல்லது எழுதப்பட்டிருக்க வார்த்தைன்னு நாங்கள் சொல்லும் பொழுது நாங்கள் பார்க்கணும், உண்மையிலே வேதாகமம் பழைய ஏற்பாடு, தீர்க்கதரிசிகள் சொன்ன வார்த்தைன்னு சொல்லும் பொழுது பழைய ஏற்பாட்டை குறித்து இயேசு பேசுகிறார். பழைய ஏற்பாட்டு இது அதாவது இந்த அவர் அந்த வாழ்கிறதான அந்த புதிய ஏற்பாட்டுக்கு நாங்கள் வரும் பொழுது எழுதப்பட்டிருந்த வார்த்தை குறித்து நாங்கள் பார்க்கும்பொழுது அது லோகோஸ்ன்னு நாங்கள் சொல்லுவோம். லோகோஸ்ன்னு சொல்லி கீக்க பாசையில் எழுதப்பட்டிருக்க வார்த்தை. எழுதப்பட்டிருக்க இந்த வார்த்தையில் நாங்கள் பார்க்கணும், கிட்டத்தட்ட தீர்க்கதரிசிகள், சிறிய தீர்க்கதரிசிகள் என்று நாங்கள் சொல்லுவோம் 12 பேர் பிரிக்கப்பட்டிருந்தது. அதில் பெரிய தீர்க்கதரிசிகள் சொல்லி 4 பேர் பிரிக்கப்பட்டிருந்தது. இசாயா, தானியல், அப்புறம் எரேமியா, நாங்கள் பார்க்குறோம் எசேக்கியேல் போன்ற பெரிய தீர்க்கதரிசிகளோட சிறிய தீர்க்கதரிசிகள் 12 பேரும், அப்புறம் மொத்தம் எல்லாரும் 16 தீர்க்கதரிசிகள், மோசேயும் நாங்கள் சேர்த்தால் நியாயப்பிரமாணத்தோடு முழு பழைய ஏற்பாட்டில் எழுதப்பட்டிருக்கிற வார்த்தைகள், இந்த இயேசுவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தைகள் கிட்டத்தட்ட நாங்கள் பார்க்கலாம். தீர்க்கதரிசிகள் இயேசுடைய பிறப்பை குறித்து, அவருடைய இழப்பை குறித்து, அவருடைய உயிர்த்தெழுந்ததை குறித்து, அவர் நித்திய ஜீவன் என்பதை குறித்து, நித்திய ஜீவன் உள்ளவர் என்பதை குறித்து கிட்டத்தட்ட 300க்கு அதிகமான தீர்க்கதரிசிகள் ஜனங்கள், அதாவது தீர்க்கதரிசிகள் அவருடைய வாயாலே உரைக்கப்பட்டார்கள், வாயாலே சொல்லப்பட்டார்கள். 300க்கு அதிகமான வார்த்தைகள். சரியா? அந்த வார்த்தைகள் எவ்வளோ தான் எழுதப்பட்டிருந்தாலும் கூட இந்த சூழ்நிலையில் அதைரியப்பட்டு பின்வாங்கி போகிறதுக்கு ஒரு காரணம் நாங்கள் பார்க்குறோம், எழுதப்பட்டிருக்கிற வார்த்தை நாங்கள் கேட்டிருக்கிறோம், ஆனால் எங்களுடைய இருதயத்தில் அதிகமாக அது பதியப்பட்டு அது எங்களுடைய இருதயத்தில் எழுதாமல் இருக்கிறதுக்கு ஒரு காரணமாக இருக்குது. இந்த வார்த்தை இயேசு இந்த இடத்துல நாங்கள் பார்க்கணும் அவர்களுக்கு சொல்லும் பொழுது, அதாவது இந்த
வாழ்க்கையில் அவங்க போகிறதுக்கு ஒரு பக்கத்தில் நாங்கள் பார்க்குறோம். தீர்க்கதரிசிகள் இந்த வேதாகமத்தை குறித்து நாங்கள் பார்க்கும் பொழுது வேதாகமம் வந்து எத்தனை பேருக்கு தெரியும் இந்த வேதாகமத்தில் எத்தனை புத்தகங்கள் இருக்குதுன்னு சொல்லி? வேதாகமத்தில் எத்தனை புத்தகம் இருக்குது? 66 புத்தகங்கள் இருக்குது. 66 புத்தகங்கள். எத்தனை பேர் இதை எழுதினார்கள்? எழுத்தாளர்கள் எத்தனை பேர் இருக்காங்க? 40 எழுத்தாளர்கள் இருக்கார்கள். இத்தனை வருஷம் போனது இந்த வேதாகமம் எழுதுறதுக்கு. 1600 வருஷம் போனது. எத்தனையோ எழுத்தாளர்கள் ஒவ்வொரு விதத்தில் ஒவ்வொரு வர்க்கத்தில் நாங்கள் பார்க்குறோம் எழுத்தாளர்கள் எழுதினார்கள். ஒரே நோக்கத்தோடு எழுதினார்கள். என்ன நோக்கம்? தேவன் ஜீவனுள்ளவர், அவர் என்னை ரட்சிக்க வந்தவர், என்னை காக்கிறவர், என்னை வழிநடத்துகிறவர், அவர் வல்லவர் என்று சொல்லி எழுதினார்கள். ஹல்லேலூயா. இந்த வேதாகமத்தை அதிகமாக இன்று வரை இதை ஒழிக்க இதை அழிக்க ஜனங்கள் முயற்சி செய்தார்கள். ஆனால் இதுவரை இந்த வார்த்தையை அழிக்க முடியாது. அந்த வார்த்தை அழிக்க முடியாது. இயேசு சொன்னார், இந்த வானம் பூமி எல்லாமே அகன்று அப்படியே சூழ்ந்து அழிந்து போனாலும் அவர் சொன்ன வார்த்தை ஒரு நாளும் மாறாது என்று சொல்லி அவர் சொன்னார். பிரியமானவர்களே, இந்த எழுதப்பட்டிருக்கிற வார்த்தையில் ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிற, ஆண்டவரை தொடர்ந்து கொள்கிறவர்களாக இருக்கிற, ஆண்டவரோட வணங்குகிறவர்களாக இருக்கிற, ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிறவர்களாக இருக்கலாம், ஆண்டவரோட இணைந்து போகிறவராக குடும்பமாக இருக்கலாம். இன்றைக்கு நாங்கள் கலங்கி போகிறதுக்கு ஒரு காரணம் சீசருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம். தீர்க்கதரிசிகள் உரைக்கப்பட்ட வார்த்தை அவங்களுடைய உள்ளத்தில் இருக்கவில்லை. எங்களுடைய இருதயத்தில் இன்று அதிகமான தேவனுடைய வார்த்தை இல்லாவிட்டால் என்றால், எழுதப்பட்டிருக்கிற வார்த்தை இல்லாவிட்டால் என்றால், நாங்கள் பார்க்குறோம் வாழ்க்கையில் மனசோர்வு எங்களை சூழும். மனசோர்வு, வெறுப்பு எங்களை சூழும். அதைரியம் எங்களை சூழும். பின்வாங்கி போயிடுவோம். எல்லாத்தையும் கைவிட்டுருவோம். இனிமேல் ஆண்டரை கூட போக முடியாது, ஆண்டரோட எங்களை போகிறதுக்கு காரணம் இல்லைன்னு சொல்லி சில நேரம் வாழ்க்கையில் நாங்கள் வெறுத்து போட சூழலுக்கு நாங்கள் தள்ளப்படலாம். காரணம் என்ன இருக்குது? எழுதப்பட்டிருக்க வார்த்தை இல்லை. இன்றைக்கி அநேகருடைய வாழ்க்கையில் நாங்கள் பார்க்குறோம், அவங்க ஆண்டருக்குள்ளாக சில நேரம் ஆண்டருக்குள்ளாக பிரயாசப்படுறோம், ஆண்டருக்குள்ளாக வளர்கிறோம், ஆண்டருக்குள்ளாக நாங்கள் போகிறோம். சில நேரம் ஆண்டருக்குள்ளாக சபைக்கு கனகாலமாக நாங்கள் சபையிலிருந்து வந்து ஆண்டரை துதித்து மற்ற காரியங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் செய்கிறதா இருக்கலாம். ஆனாலும் இந்த எழுதப்பட்டிருக்கிற வார்த்தை, சொல்லப்பட்டிருக்கிறதான வார்த்தை எங்களுடைய இருதயத்தில் எவ்வளவு தூரம் பதிஞ்சு இருக்குது என்று சொல்லி நான் கொஞ்சம் சிந்தித்து பார்க்குறோம். இயேசுவை குறித்து இத்தனை பேர் அவருடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறதாலும் கூட சீசர்கள் அதை உணராமல் இருந்தார்கள். அதுதான் இயேசு சொல்லுகிறார், அவர்களை பார்த்து தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டிருக்கிறதான வார்த்தைகள் நீங்கள் இன்னும் அதை புரிஞ்சு கொள்ள முடியாத நிலைமையில மந்த கிறிஸ்தவர்களாக நீங்கள் வாழ்றீர்களே என்று சொல்லி அவங்க சொல்கிறார். கொஞ்சம் சிந்தித்து பார்ப்போம். எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் எவ்வளோ தூரம் எங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் சொன்ன வார்த்தை எங்களுடைய உள்ளத்தில் இருக்குது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறேன் என் இயேசு வல்லவர் என்று சொல்லி? ஆமென். அவர் சொல்லுறார், உன் தாய் உன்னை கைவிட்டாலும் நான் உன்னை கைவிட மாட்டேன் என்று சொல்லி. இந்த வார்த்தை எத்தனை பேர் எங்களுடைய உள்ளத்தில் இருக்குது? மலைகள் குண்டுகள் அகன்று போனாலும் உண்மையில் நான் வைத்திருக்கிறதான் கிருபை ஒரு நாளும் மாறாது என்று சொல்லுகிறதான வார்த்தை எங்களுடைய உள்ளத்தில் எழுதப்பட்டிருக்குதா? சில நேரம் வாழ்க்கையில் போகிற நேரம்லாம், என்ன ஆண்டவரே நீங்கள் நியாயமாக எனக்கு செய்கிறீங்களா? பாருங்கள், நான் போகிறதான மனசில் பாதிக்கப்பட்டு ஒரு வெறுப்பான நிலைமை நான் போய் கொண்டிருக்கிறேன். ஒரு தாய் தேற்றுவது போல் என்னை அவர் தேற்றுவார் என்று சொல்லி நாங்கள் விசுவாசித்தோம். இந்த நான் போகிறதான சூழ்நிலையில் ஒரு தாயை போல் என்னை தேற்றி ஆற்றி என்னை உயர்த்தி என்னை சுமந்து கொண்டு போகிறார் என்று சொல்லி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணலாம். பாலைவனத்தில் போகும்பொழுது அவர்கள் 40 வருடமாக அவரை காத்த தேவன் இதுவரையும் இன்றும் என்றும் மாறாமல் என்னை காக்கிறவராக இருக்கிறார் என்கிறதை குறித்து வார்த்தை எழுதப்பட்டிருக்குது. அவர் அல்பா ஒமேகா என்று சொல்லி வார்த்தை எழுதப்பட்டிருக்குது. ஆதியும் அந்தமுமான தெய்வம் சொல்லி வார்த்தை எழுதப்பட்டிருக்குது. இது நான் விசுவாசிக்கிறேன். இன்றைக்கும் கூட ஜீவனுள்ள வார்த்தையாக இருக்குது. ஆமென். இது ஜீவனுள்ள வார்த்தை. அந்த வார்த்தை என்னுடைய வாழ்க்கையில் நான் ஆண்டவருக்கு போகிறதான இந்த பயணத்தில் ஆண்டவருக்கு முன்பதாக வாழ்க்கிறதான குடும்பமாக இருக்கலாம், ஒரு வாலிபனாக இருக்கலாம், ஒரு அப்பாவாக இருக்கலாம், ஒரு அம்மாவாக இருக்கலாம், ஆண்டவருக்கு ஆண்டவரத்தில் ஒரு பிள்ளையாக இருக்கலாம்.
இந்த வார்த்தை என்னுடைய வாழ்க்கையில் எவ்வளோ தூரம் அதிகமாக எழுதப்பட்டிருக்குன்னு சொல்லி நான் கொஞ்சம் யோசித்துக்கிறோம். இந்த இயேசு என்னை எந்த சூழ்நிலையும் அவர் அறியாமல் என்னுடைய வாழ்க்கையில் நடக்காத என்பது வாழ்க்கையில் எழுதப்பட்டிருக்குது. ஒரு மனிதன் எவ்வளவு தூரம் கவலைப்பட்டு கொண்டு வாழ்க்கையில் வாழ்ந்தாலும் அவனுக்காகவே தனக்கு ஒரு மூலம் அவனுக்கு கூட்டிக்கொள்ள முடியாதுன்னு சொல்லி வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்குது. அந்த வார்த்தை எங்களுடைய வாழ்க்கையில் இருக்குதா? அந்த வார்த்தை எவ்வளோ தூரம் எங்களுடைய வாழ்க்கையில் இருக்குது? அதை கொஞ்சம் நாங்கள் யோசித்து பார்க்கணும். இன்றைக்கி அனைவருடைய வாழ்க்கையில் ஒரு பக்கத்தில் நான் யோசிக்கிறேன், ஆண்டுடைய வார்த்தையில் ஒரு உறுதித்தன்மை எனக்கு இல்லை. ஆண்டுடைய வார்த்தைக்குள்ளாக நிலைத்து நிற்பது என்னுடைய வாழ்க்கையில் இல்லை. நான் எங்கேயோ எது மேலே சார்ந்திருக்கிறேன், எது மேலேயோ நான் சார்ந்திருக்கக்கூடிய, சில நேரம் பணமாக இருக்கலாம், வசதியாக இருக்கலாம், செல்வந்தமாக இருக்கலாம், தகுதியாக இருக்கலாம், அந்தஸ்தாக இருக்கலாம், புகழாக இருக்கலாம், பெயராக இருக்கலாம். இதுகள் மற்ற நான் சார்ந்திருக்கும் பொழுது அதைரியங்கள், வெறுப்புகள், போட்டிகள், கவலைகள், பொறாமைகள், கசப்புகள், சண்டைகள் வாழ்க்கையில் தொடர்ச்சியாக நிற்கலாம். ஆனால் ஆண்டுடைய வார்த்தைக்குள்ளாக நான் நிலைத்திருந்தால் என்றால், அந்த வார்த்தை மாறாத வார்த்தை என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறதா இருந்தால் என்றால், என்னை சூழ என்னை சுற்றி எந்த விஷயம் எப்படி நடந்தாலும் எப்படி ஆகினாலும் நான் பயப்படேன். கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார். ஒரு சின்ன ஒரு விஷயம் எங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவருடைய சன்னிதானத்தை விட்டு இழந்து போகிறதுக்கு, விட்டு போகிறதுக்கு, அதைரியப்படுறதுக்கு ஒரு காரணமாக இருக்கலாம். ஆனால் இத்தனையோ புத்தகங்கள் வேதாகமத்தில் 39 புத்தகங்கள் நான் பார்க்குறோம். பழைய ஏற்பாட்டில் எழுதியிருக்கிற ஒரு வார்த்தையாவது எங்களுடைய உள்ளத்தில் உறுதியாக இருந்தால் என்றால் யாராயும் எங்களை அசைக்க முடியாது. ஆமென். எத்தனையோ வார்த்தைகள் ஆண்டவர் எனக்கு சொல்லியிருக்காரு, பயப்படாத, நான் உன்னோட இருப்பேன். ஆனால் அது என்னுடைய உள்ளத்தில் எழுதப்பட்டில்லை. யாரோ எனக்கு ஏதாவது சொன்ன உடனே அது என்னை பதிஞ்சு அதை என்னை சுற்றி, ஐயோ நான் அப்படியா இப்படியா, எனக்கு இவங்க இப்படி சொல்லிட்டாங்க, இவங்க அப்படி சொல்லிட்டாங்க, அவங்க இப்படி சொல்லிட்டாங்க சொல்லி இன்னைக்கு அதைரியப்பட்டு வாழ்க்கையில் வெறுத்து போய் சில நேரத்தில் நாங்கள் வாழ்க்கையில் கவலையோடு கண்ணீரோடு இருக்கலாம். எழுதப்பட்ட வார்த்தை உங்களுடைய உள்ளத்தில் எவ்வளோ தூரம் இருக்குது. நோவாவை பாருங்கள், ஆபிரகாமை பாருங்கள். அவர்கள் எல்லாமே மனிதர்களாக பிரச்சனைக்கு முன்கூட்டவர்கள் தான். அவர்களுடைய வாழ்க்கையில் தொடர்ச்சியான பிரச்சனைகள் இருந்தது, ஆனால் நிச்சயமான ஒரு உறுதித்தன்மை இருந்தது. ஏன்? ஆண்டவர் சொன்ன வார்த்தை அவங்களுடைய உள்ளத்தில் இருந்தது. சொன்ன வார்த்தை இருந்தது உள்ளத்தில். இன்னைக்கு நீங்கள் நோயோடு போகிறதா இருந்தால், பிரச்சனைக்குள்ளாக போகிறதா இருந்தால், அதைரியப்பட்டு வாழ்க்கையில் ஒரு வெறுப்பு, ஒரு இருளடைந்த சூழ்நிலை போகிறதா இருந்தால், எந்த சூழ்நிலை போனாலும் கூட நான் விசுவாசிக்கிறேன், ஆண்டவருடைய வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறதான வார்த்தை உங்களுடைய உள்ளத்தில் பதிஞ்சிருந்தாலும் எந்த சூழ்நிலை ஆகட்டும் எனக்கு முன் செல்லக்கூடிய தன்மை ஆண்டவர் எனக்கு தருகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். ரெண்டாவது விஷயம் இங்கே அதைரியப்படுறது பாருங்க. ஒன்று, எழுதப்பட்ட வார்த்தை அவங்க உள்ளத்தில் பதிந்து அது அவங்க மறந்துட்டாங்க. எழுதப்பட்டிருக்கிற வார்த்தை இல்லை அவங்களுடைய உள்ளத்தில். ரெண்டாவது விஷயம், மூன்றாவது வார்த்தையில் இருக்குது, சீமோன் பேதுரு மற்றவர்களை நோக்கி மீன் பிடிக்க போகிறேன் என்றான். ரெண்டாவதாக இவர்கள் மறந்த வார்த்தை நாங்கள் பார்க்குறோம். முதலாவது எழுதப்பட்ட வார்த்தையை மறந்துட்டாங்க. ரெண்டாவதாக இயேசு சொன்ன வார்த்தையை பேதுரு மறந்துட்டார். இயேசு பேதுருக்கு என்ன சொன்னார்? அவர் மீன் பிடித்து கொண்டு இருந்தார். லூக்கா 5ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பாருங்கள். சரியா? கலீலியா கரையில் மீன் பிடித்து கொண்டு இருந்தார். ஆரம்பத்தில் இயேசு ஊழியம் ஆரம்பிக்கும் பொழுது அப்போ பேதுருவை பார்த்து அன்று இயேசு அவனை பார்த்து சொன்னார், பேதுரு உன் படகை கொஞ்சம் எனக்கு தான், நான் ஜனங்களுக்கு படிப்பினை செய்யணும்னு சொல்லி, போதகம் பண்ணணும்னு சொல்லி அவன் கொஞ்சம் கொடுத்தான். கொடுத்து கொண்டு அவன்கிட்ட இயேசு கேட்குறாரு, என்னப்பா நீ செய்கிறேன்னு சொல்லி. அவன் சொன்னால், நாங்கள் ராத்திரி முழுதும் நாங்கள் பிரயாசப்பட்டோம், மீன் பிடிக்க போனோம், ஆனால் ஒரு மீன் எங்களுக்கு கிடைக்கவில்லை என்று சொல்கிறான். அந்த நேரத்தில் இயேசு அவனை பார்த்து சொன்னார், அப்படியா, அப்படி நான் போய் அந்த வலது புறத்தில் போய் வலையை வீசி, அப்புறம் உனக்கு திரளான மீன்கள் கிடைக்கும்னு சொல்லி அவங்க அப்படியே ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து போய் வலையை வீசி திரளான மீன்களை எடுத்துக்கொண்டு ஆண்டவருக்கு முன்னாடி வந்தான். எல்லாரும் ஜனங்கள் அந்த மீன்களை இழுக்க முடியாமல் அவ்வளவு மீன்களை அந்த வலைகள் கிழிக்க அளவுக்கு அவங்க மீன்கள் நிறைந்திருந்தது. அற்புதம் நடந்துச்சு, அதிசயம் நடந்துச்சு, பெரிதான ஒரு மகிழ்ச்சி அவனுடைய வாழ்க்கையில். ஆனால் பேதருக்கு ஏதோ ஒரு உள்ளத்தில் உணரப்பட்டான். அந்த இடத்துல அவன் இயேசுடைய பாதம் மண்டையில் முழங்கால் இட்டு, ஆண்டவரே என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள், நான் இந்த அளவுக்கு உமக்கு மதிப்புள்ளவனோ கனமுள்ளவனோ நான் பாக்கியமானவனோ பரிசுத்தவனோ அல்ல, ஆண்டவரே நீங்கள் என்னையை கொஞ்சம் மன்னித்து நீங்கள் என்னை விட்டு அகண்டு போகுங்க என்று சொன்னார். அந்த நேரத்தில் ஞாபகம் இருக்கா இயேசு அவனை பார்த்து என்ன சொன்னான்னு சொல்லி? இயேசு சொன்னாராம், பேதுரு நீ நியாய தீர்க்கப்பட வேண்டியவன், சரி,
நீ ஒரு பாவி, நீ சொல்லாத போதே எனக்கு தெரியும் நீ ஒரு பாவின்னு சொல்லி ஏசு அப்படி தான் சொல்கிறாரா? ஏசு என்ன பார்த்து அவனை பார்த்து என்ன சொன்னான்? பேதுரு, இனிமேல் நீ மனுஷர்களை பிடிக்கிறவனாக நான் மாட்ட போகிறேன்னு சொல்லி, இனிமேல் நீ மீன் பிடிக்கிறவன் அல்ல, மனிதர்களை பிடிக்கிறவனாக நான் உன்னை மாற்றுவேன். பேதுரு அந்த அளவுக்கு உயர்ந்த பட்டதாரியாக இருக்கவில்லை, அந்த அளவுக்கு ஒரு பெரிய மேய்ப்பராகிறதுக்கு தகுதியும் மற்றவன், அந்த அளவுக்கு அவனுக்கு வேதாகம் அறிவு தெளிவு சான்றிதழ்களை பெற்று இருக்கவும் இல்லை. எந்த ஒரு படிப்பு அறியாத எந்த ஒரு தகுதியற்றவனாக இருந்த இந்த பேதுருவை இயேசு சொல்லுகிறார், நான் உன்னை மனிதர்கள் பிடிக்கிறவனாக மாட்ட போறேன் என்று சொல்லியும் கூட அந்த நிமிஷத்திலே 3.5 வருஷத்துக்கு முன்பதாக வலையை வீசி மீன் பிடிக்கிற நோக்கத்தை வீசி தன்னுடைய தொழிலை விட்டு தன்னுக்கு இருக்கிற பிரயாசம் அல்லது தனக்கு இருக்கிற பணம் சம்பாதிக்கிறதான எண்ணத்தை விட்டு தகுதி உயர்ந்த நிலைமையில் வாழலாம் என்று சொல்ல எண்ணத்தை எல்லாத்தையும் விட்டு உதறி தள்ளி இந்த இயேசு தான் எனக்கு வேணும் என்று சொல்லி போன மனிதன் இந்த நேரத்தில் அதையப்பட்டிருக்கான். எவ்வளோ தூரம் பாருங்க, அவனுக்கு சொன்ன வார்த்தையும் கூட மறந்துட்டான். நாங்கள் தேவனுக்கு முன்பதாக எழுதப்பட்டிருக்க வார்த்தை முதல்ல நாங்கள் மறந்துடுவோம், ரெண்டாவது இயேசு எனக்கு சொன்ன வார்த்தை நாங்கள் மறந்துடுறோம். பிரியமானவர்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்க, இந்த இடத்துல இயேசு இந்த இடத்துல இல்லை இவங்களுக்கு. இப்போ இயேசு அவங்களுடைய கண்களுக்கு முன்பதாக பேசுறதுக்கு இல்லை, பழகிறதுக்கு இல்லை. 5000 ஜனங்கள் வந்தால் போஷித்த தேவன் இப்பொழுது அவங்களுக்கு கண் முன்பதாக இல்லை. அந்த பர்வதங்களுக்கு அந்த மலையில் பர்வதங்களுக்கு மேலாக தண்ணி கொடுத்த தேவன் காண்கிறதுக்கு இல்லை. ஆனாலும் அவருடைய சொன்ன வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தை, அது என்றென்றைக்கும் பிழைக்கிறதான வார்த்தை. சில நேரம் இன்றைக்கு ஜனங்களுடைய நம்பிக்கையானது மந்தமாக போயிருக்கிறதுக்கு காரணம் என்ன? நாங்கள் எந்த நேரமும் எங்களுக்கு கண்களுக்கு நேராக பார்க்கறதுக்கு தொடக்கூடிய தன்மைகள் இருந்தால் என்றால் அதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் அதிகமாக. இன்றைக்கு நாங்கள் கலங்கி போகிறதுக்கு ஒரு காரணம், அவர் எனக்கு கொடுத்த அழைப்பு, அவர் எனக்கு சொன்ன வார்த்தை. நான் மறந்தோம் என்றால், மறந்து விட்டால் என்றால், நான் மறந்து போனேன் என்றால் உண்மையிலே வாழ்க்கையில் ஒரு வெறுமையான ஒரு சோர்வடைந்த வாழ்க்கை நான் வாழலாம். ஆனால் இயேசு என்னை தொட்டால், ஒரு தடவை தொட்டால் அது போதும். ஆமென், அல்லேலூயா. நான் இன்றைக்கு கூட ஆண்டவருக்கு முன்பதாக ஊழியம் செய்து கொண்டு ஆண்டவருக்கு முன்பதாக போகிறதுக்கு ஒரு காரணம், இயேசு எனக்கு தொட்ட வார்த்தை, ஆண்டவர் சொன்ன வார்த்தை. நான் உன்னை என்னுடைய பணிக்காக நான் உன்னை அழைத்திருக்கிறேன்னு சொன்ன ஒரு வார்த்தை 1981ஆம் ஆண்டில் ஆண்டவர் எனக்கு சொன்னார். அப்போ எனக்கு தெரியாது இந்த வார்த்தைகள் இப்படி நடக்குமோ, என்னென்ன செய்ய போகிறேன்னு, இப்படி நான் வந்து பிரசங்கம் பண்ண போகிறேன், ஒன்றுமே எனக்கு தெரியாது. அப்படி பிரசங்கம் பண்ணக்கூடிய தன்மையும் இல்லை, அப்படி ஆற்றலும் இல்லை, எதுவுமே தெரியாது. ஒரு பலம் கூட, வேதாகம் என்ன கூட சரியாக தெரியாது, சரியான படிப்பறிவு கூட எனக்கு இருக்கில்ல. வேதாகம ஆண்டவர் என்னுடைய வார்த்தையோடு பேசும் பொழுது இதுவரை இன்றும் அந்த வார்த்தை தான் எனக்கு உயிர் கொடுத்து கொண்டு வருகிறது. ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலையும், எந்த பிரச்சனைகள் மத்தியில், எந்த சவால் மத்தியில் போனாலும் கர்த்தருக்கு முன்பதாக நெருப்பா அனலாக இருந்து அவர் என்னை தூக்கி சுமந்து கொண்டு போகிறதான பாதையை உணர்றதுக்கு ஒரு காரணம், எந்த நேரம் நான் யோசிக்கிறேன், ஆண்டவருடைய இயேசு எனக்கு சொன்ன வார்த்தை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, வாழ்க்கையில் கொஞ்சம் யோசித்து பாருங்க. இந்த காலை வேளையில் மற்றவங்க சொன்ன வார்த்தைகள் உங்களுக்கு பாதிக்கப்படுறதா அல்லது இயேசு உங்களுக்கு சொன்ன வார்த்தை பாதிக்கப்படுறதா? இந்த இடத்துல பேதுரு ஒரு பக்கத்தில் தனக்கு ஒரு ஸ்பெஷலாக, தனக்கு தனிப்பட்ட ரீதியான வார்த்தை இயேசு சொன்னார், இனிமேல் நீ மீன் பிடிக்கிறவன் அல்ல. ஆனால் இந்த நேரத்தில் ஒரு தோணம் அவனுக்கு வந்துட்டு, ஒரு சிந்தனை வந்துட்டு, மீன் பிடிக்க போகிறேன் நான், வாங்க. ஏன் மீன் பிடிக்க போகணும்? வாழ்க்கையில் ஒரு வெறுப்பு, இப்போ வாழ்க்கையில் முன்னேற்றம் இல்லை, ஒரு தாசனம் இல்லை, ஒரு இருள். சரி, இப்படியாவது போய் ஏதாவது சம்பாரிச்சு நாங்கள் வாழ்வோம், இப்படியாவது போய் ஏதாவது நாங்கள் பிழைக்க பார்ப்போம், மறுபடியும் நாங்கள் போவோம் அந்த பழைய வாழ்க்கைக்கு, அதுதான் எங்களுக்கு இப்பொழுதுக்கு செய்யக்கூடிய தன்மை என்று சொல்லி அவங்க யோசிக்கிறார்கள். இந்த சிந்தனை
வர்றதுக்கு காரணம், இப்படி வர்றதுக்கு காரணம் நான் யோசிக்கிறேன், கர்த்தர் எனக்கு சொன்ன வார்த்தை, இயேசு எனக்கு சொன்ன வார்த்தையை மறந்துட்டோம். ஒன்று எழுதப்பட்டிருக்க வார்த்தையை மறந்துட்டாங்க, ரெண்டாவது இயேசு சொன்ன வார்த்தையை மறந்துட்டாங்க. அதுவும் அவங்களுடைய இது இருக்க இல்லை. முக்கியமாக பேதுருக்கு இருக்க இல்லை. பேதுரு பார்த்து தான் அவர் சொன்னார், நான் உன்னை மீன் பிடிக்கிறவனாங்க அல்ல, மனிதர்களை பிடிக்கிறவனாங்க மாட்ட போகிறேன்னு சொல்லி பேதுருக்கு தான் நான் சொன்னேன். ஆனால் இவர் சொல்கிறார், நான் மீன் பிடிக்க போகிறேன்னு. ஆண்டவர் எங்களை பார்த்து இந்த கால வேளையிலும் பார்க்குறாரு. நான் உனக்கு என்ன சொன்னேன், நான் உன்னோட இருப்பேன்னு ஆண்டவர் சொன்னார். அவர் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே என்னோட என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் ஆண்டவர் சொன்னார். வலியும் சத்தியமும் ஜீவனும் நானே என்று அவர் சொன்னார். என்னிடத்தில் நிலைத்திருக்கிறவன் மிகுந்த கனிகளை கொடுக்கிறவனாக மாற்றேன்னு சொல்லி இயேசு சொன்னார். என்னிடத்திலையும் நான் அவனிடத்தில் நிலைத்திருந்தால் என்றால் மிகுந்த கனிகளை கொடுக்கத்தக்கதாக வல்லமை உள்ளவனாக மாற்றேன் இயேசு சொன்னார். இன்றைக்கி நாங்கள் மழையை பார்க்குறோம், வசதியை பார்க்குறோம், செல்வந்தத்தை பார்க்குறோம். எங்களுக்கு கண்கள் முன்பதாக ஏதாவது எனக்கு சாதகமாக விளங்குறதா இருந்தால் அதை நாங்கள் யோசிக்கிறோம். எனக்கு தொட்டு பார்க்குறதுக்கு ஏதாவது இருந்தாலும் அதை நாங்கள் யோசிக்கிறோம். ஐயோ, நான் உடஞ்சி போயிட்டேன், மன கவலை போயிட்டேன், நான் விழுந்து போயிட்டேன், நான் பாதிக்கப்பட்டிருக்கேன், என்னை எல்லாரும் மிதிக்கிறாங்க, என்னை எல்லாரும் உதைக்கிறாங்க, என்னை எல்லாரும் தள்ளிவிடுறாங்க, அன்னை ஆண்டவரை உண்மையை காண முடியலையே, நான் திருப்பி பழைய வாழ்க்கைக்கு போகிறதா என்று சொல்லி யோசிப்போம். இந்த இடத்துல அடுத்ததாங்க அந்த உள்ளான ரீதியாக நாங்கள் பார்க்குறோம், பேதுரு அவனோட அழைப்பையும் அவன் மறந்துட்டான். அழைப்பையும் மறந்துட்டார். நான் விசுவாசிக்கிறேன், அவர் அன்பு உள்ளவர். ஹல்லேலூயா. அவர் அன்பு உள்ளவர், அவர் பாசம் உள்ளவர். அவரை போல எனக்கு நெருக்கமாக இருக்கிற யாருமே இல்லை, இயேசு. ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. அவர் என்னுடைய அப்பா. அதனால பாருங்க, இந்த இடத்துல அவங்க புறப்பட்டு போனார்கள். முழு ராத்திரியிலுமே அவர்களுக்கு ஒன்றுமே அகப்படவில்லை. 4ஆம் வசனம், விடிய காலமான பொழுது இயேசு கரையிலே நின்றார். அவரை இயேசு என்று சீசர்கள் அறியாதிருந்தார்கள். இப்போ பாருங்கள், இவங்க ராத்திரி முழுதும் போய் அங்கே போய் எல்லாமே செய்கிறாங்க, அதைரியப்படுறாங்க, வாழ்க்கையை வெறுத்து போயிருக்காங்க, அவருடைய வார்த்தையை மறந்துட்டாங்க, சொன்ன வார்த்தையை மறந்துட்டாங்க, அவர் சொன்ன வார்த்தையை மறந்துட்டாங்க. அவருக்கு சில நேரம் ஒரு பக்கம் கீழ்ப்படியாமல் போயிருக்கலாம், இந்த இடத்துல கீழ்ப்படியாமல் போய் அதைரியப்பட்டிருக்கலாம். ஆனாலும் இந்த இயேசு என்ன செய்கிறார், அந்த காலை வேளையில் மெனக்கட்டு இவர்களை தேடி வருகிறார். என்னுடைய பிள்ளைகளே, எங்கே போகிறீங்க? அவர் அந்த கரையிலே நின்று கொண்டிருக்கிறார். அதிகாலையில் ராத்திரி முழுதும் நான் யோசிக்கிறேன், வேதாகம் ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்குது இல்லையா? ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது சங்கீதம் 121ஆம் அதிகாரத்தில். அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை என்று சொல்லி ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது இல்லையா? அவர் என்னை நோக்கி பார்த்து கொண்டு இருக்கிறவர்னு சொல்லி. நான் ராத்திரி முழுதும், அல்லது என் வாழ்க்கை பூரா மனதில் சில நேரம் வாழ்க்கையில் ஒரு வெறுப்புண்டாகி எல்லாமே வேணாம் என்று சொல்லி ஒதுக்கப்பட்டவனாக நாங்கள் தள்ளி யாருக்கும் தெரியாமல், சில நேரத்தில் இவங்க ராத்திரி போயிருப்பாங்க, யாருக்கும் தெரியல இவங்க படகு ஏறி இவங்க போடுறாங்கன்னு சொல்லி பெருசாக அதை பப்ளிக்காக அதை பகிரங்கமாக சொல்லி நாங்கள் எல்லாம் போகிறோம் இப்போ அப்படின்னு சொல்லி போகிறோம். அவங்க சும்மா கேட்டிருப்பார் அந்த இடத்துல, நான் போகிறேன் நீங்களும் வாருங்க நான் சொல்லி. அப்போ எல்லாரும் சொல்லி நாங்களும் வரோம். போயிருப்பாங்க, யாருக்குமே தெரியாது இந்த விஷயம். ஆனால் என்னை அன்பாக பார்க்குற என் ஆண்டவர் அதை பார்த்து கொண்டு இருக்கிறார். நீங்கள் எங்கே போகிறீங்க? அதே பட்டா இருக்கீங்க, வெறுத்து போயா இருக்கிறீங்க, வாழ்க்கையில் மனசோர்ந்து போயா இருக்கீங்க, ஒரு நிம்மதி இல்லாத வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கீங்களா? சந்தோஷமத்தை இழந்து போனவர்களுக்கு உங்களுடைய குடும்பத்தில் இன்றைக்கு சண்டையா, பொறாமை, கசப்புகள், வெறுப்பா, உங்களுடைய குடும்பத்தில் ஒரு ஒத்துமை இல்லாமல் தன்மையில் இருக்கீங்க. உங்கள் தொழிலில் ஒரு சந்தோஷம் இல்லை, வாழ்க்கையில் சந்தோஷம், ஊழியத்தில் இந்த ஒரு சந்தோஷம் இல்லை, உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய நோக்கத்தில் இந்த ஒரு சந்தோஷம் இல்லை. அப்படி சூழ்நிலை இருக்கிறீங்க. இதனுடைய பிரச்சனை யாருக்கு தான் தெரிய போகுது, என்ன நான் படுற கஷ்டங்கள் யாருக்கு தான் தெரிய போகுதுன்னு சொல்லி நீங்கள் யோசித்து கொண்டு இருக்கீங்களா? ஐயோ, நான் பொருளாதார ரீதியில் இவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்கிறேன், என் வாழ்க்கையில் நான் ஆண்டருக்கு முன்பதாக கம்பீரமாக இருந்தாலும் கூட என் மனதில் நான் உடைந்து போடுவனாக இருக்கிறேன் சொல்லி நீங்கள் யோசித்து கொண்டு இருக்கிறீங்களா? கர்த்தர் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். அவர் என்னை தேடி வருகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. என்னோடு இருக்கிறவராக இருக்கிறார். நான் ஏன் கலங்கணும்? ஏன் நான் வாழ்க்கையில் விசனமடைந்து வாழ்க்கையில் போராடி கொண்டு இருக்கிறதுக்கு காரணம் என்ன? நான் ஏன் போராடி சண்டை போடுறதுக்கு காரணம் என்ன? ஏதோ எனக்கு ஏதாவது செய்ய வேணும். இல்லை, என் இயேசு என்னை தேடி வருகிறவராக. இந்த இடத்துல பாருங்கள், அதிகாலையில் வந்தார். ஆனால் இயேசு அவரோடு இருக்கிறார்னு சொல்லி அவங்க காணவில்லை. நான் முதலாவது சொன்ன வார்த்தை எழுதப்பட்டிருக்க வார்த்தையை மறந்துட்டாங்க. ரெண்டாவது இயேசு சொன்ன வார்த்தையை மறந்துட்டாங்க. மூன்றாவது சம்பவத்தை நாங்கள் பார்க்குறோம். இன்றைக்கி 5ஆம் வசனம், இயேசு அவர்களை நோக்கி, பிள்ளைகளை
புசிக்கிறதுக்கு ஏதாகிலும் உங்களிடத்தில் உண்டா என்றார். அதற்கு அவர்கள் ஒன்றுமில்லை என்றார்கள். 6ஆம் வசனம். அப்பொழுது அவர், நீங்கள் படவுக்கு வலது புறமாக வலையை போடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு அகப்படும் என்றார். அப்படியே அவர்கள் போட்டு திரளான மீன்கள் அகப்பட்டதினாலே அதை இழுக்க மாட்டாதிருந்தார்கள். இது பாருங்க, இந்த 6ஆம் வசனம் மிக முக்கியமான ஒரு வார்த்தை. இந்த சம்பவத்தை கொஞ்சம் நீங்கள் யோசித்து பாருங்க. ஒரு பக்கத்தில் இவரோடு இருந்து அந்த வார்த்தைக்கு விரோதமாக அவர் சொன்ன வார்த்தை நம்பிக்கை இல்லாமல் அதுவும் வெறுத்து மறுதளிச்சு கொண்டு இவங்க போகிறாங்க. சரியா, இவங்க போகிறாங்க. ஆனால் நம்முடைய ஆண்டவர் நம்முடைய அப்பா இல்லையா? அவருக்கு தாங்க இடம் வாங்கிடுது. அவருக்கு பார்த்து சும்மா சத்தம் இல்லாமல் இருந்திருக்கலாம். போனா போ, உன் வாழ்க்கை நீயே போய் கெடுத்துக்கொண்டு போய் ஏதாவது செஞ்சு கொண்டு சொல்லி சும்மா இருந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் என்ன செய்கிறாரு? தேடி வராரு. தேடி வந்து இந்த 6ஆம் வசனத்தில் அவர்கள் சொல்கிறாரு, உங்களுக்கு ஏதாவது உங்கள் கையில் ஏதாவது புசிக்கிறதுக்கு, எனக்கு சாப்பிட்றதுக்கு ஏதாவது இருக்குதான்னு சொல்லி கேட்குறாரு. அவங்க சொல்லுவாங்க, ஒன்றுமே இல்லை கையில், நாங்கள் வெறுமையாக இருக்கிறோம். ஆனால் நாங்கள் ராத்திரி முழுவதும் பிரயாசப்பட்டோம், கையில் ஒன்றுமே இல்லை. வசதியை தேடி போனோம், வசதி இல்லை. செல்வந்தத்தை தேடி போனோம், செல்வந்தம் இல்லை. மீனை தேடி போனோம், மீனும் இல்லை. பணத்தை தேடி போனோம், பணமும் இல்லை. வாழ்க்கையில் நிம்மதியை தேடி போனோம், நிம்மதியும் இல்லை. சில நேரம் இந்த சூழ்நிலை நான் யோசிக்கிறேன், இப்படியாக ஏன்னு சொன்னால், சில சந்தர்ப்பங்கள் ஆண்டவரை உணர்வதற்கு எங்களுடைய வாழ்க்கையில் சில அனுபவங்கள் கூடாங்க, சில பாதைகள் கூடாங்க ஆண்டவர் எங்களை அனுப்புகிறதா இருக்கலாம். நாங்கள் யோசிக்கிறோம், நான் பேசப்படுறேன், முயற்சி செய்கிறேனே, ஐயோ இந்த ஒரு பலனை நான் காண மாட்டேங்கிறேனே, இந்த ஒரு முயற்சியை நான் காண மாட்டேங்கிறேனே என்ன சொல்ல நாங்கள் யோசிக்கிறோம். நான் எல்லாம் தான் செய்கிறேனே சரியா, ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் மன திருப்தியாக எனக்கு எதுவும் நான் இன்னும் சம்பாதிச்சு கொள்ள இல்லையே என்று சொல்லி நாங்கள் யோசிக்கலாம். சில நேரம் சூழ்நிலை ஆண்டவர் தான் இடம் கொடுக்கிறார். அப்படியாக 6ஆம் வசனம் மிக முக்கியமான வசனம். 3வது காரணம் உங்களுடைய வாழ்க்கையில் மறந்தது. இயேசு சொல்கிறார், அப்பொழுது நீங்கள் ஏதாவது இருந்தால் அந்த வலையை வலது புறமாக வீசுங்கன்னு சொல்கிறார். அப்புறம் அவங்க வலது புறமாக வீசினார்கள், திரளான மீன்கள் அகப்பட்டது. அந்த இடத்துல இந்த நேரத்தில் அவர்கள் என்னத்தை மறந்தாங்க? ஆண்டவர் ஏற்கனவே எங்களுடைய வாழ்க்கையில் செய்த அற்புதத்தை மறந்துடுவோம். அற்புதத்தை மறந்தால் என்றால் தோல்வியை தான் அனுபவிப்போம், அதைரியத்தை தான் அனுபவிப்போம், வெறுப்பை தான் அனுபவிக்கிறது. எத்தனை பேர் இன்றைக்கு ஆண்டவருக்கு முன்பதாக சொல்லக்கூடும், என்னுடைய வாழ்க்கையில் எந்த விதமான ஒரு அற்புதம், எந்த விதமான ஒரு நன்மை, எந்த விதமான ஒரு வழிநடத்தல் என்னுடைய வாழ்க்கையில் இதுவரை நடந்து இல்லைன்னு சொல்கிறோம். கை வைத்துங்க பார்ப்போம். இதுவரை என்னுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு அற்புதமே நடந்து இல்லை சொல்கிறோம். கை வைத்துங்க பார்ப்போம். யாருமே இல்லை. அப்படின்னா எவ்வளவு இதுவரை நாங்கள் உயிர் திறந்து இன்னைக்கு நாங்கள் உயிரோடு இருக்கிறதுக்கு காரணம் அவருடைய என்னது? அற்புதம். என்னை மாற்றுறதுக்கு அவருடைய அற்புதம். நான் எங்கேயோ போய் கொண்டு வந்தேன், ஒரு கொப்பையான போயிருப்பேன் நான் ஆண்டவர் அறியாமல் இருந்தால் என்றால். எவனாவது ஒரு இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை எங்கேயாவது ஒரு ஹோட்டலுக்குள்ளாக போயிட்டு ஏதாவது சிக்கிக்கொண்டு நான் இன்னைக்கு பாவத்தில் இருப்பேன் ஆண்டவர் அறியாமல் இருந்தால் என்றால், அவர் வெளிச்சத்தை எனக்கு தந்தார், என்னை தொட்டார், என்னை நோயை சுகமாக்கினார், அன்றாண்ட தேவையை எனக்கு சந்திக்கிறார். வசதிகள் இருந்துச்சு, செல்வந்தம் வந்துச்சு, என்னுடைய நோய்களை தொட்டு யாருக்கும் சுகமாக்க முடியாத நோய்களை கூட ஆண்டவர் தொட்டு என்னை குணமாக்கினார். உங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளோ அற்புதங்கள் ஆண்டவர் செஞ்சிருப்பாரு, இவ்வளோ அற்புதங்கள் செஞ்சிருப்பாரு. ஆனால் நாங்கள் இன்றைக்கு கவலைப்படுறது காரணம் என்ன? ஒன்றுமே வாழ்க்கையில் நடக்காத மாதிரி. இன்றைக்கு நாங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஏதாவது தொழிலில் உயர் நிலைமை வந்திருக்குனால், கையில் பணம் கிடைச்சி வசதியாக இருக்கிறதா இருந்தால், சந்தோஷமாக இருக்கிறதா இருந்தால், அது ஆண்டோட பெரிதான ஒரு அற்புதம். சில நேரம் வாழ்க்கையில் போகிறதான பிரச்சனைகளில் எப்படா எங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்கும்னு சொல்லி நாங்கள் யோசிப்போம். எப்படா என்னோட வாழ்க்கையில் நிம்மதி வரும்னு சொல்லி நாங்கள் யோசிப்போம். எப்படா எனக்கு ஒரு அற்புதம், ஒரு சிறிய அற்புதம். ஆண்டவர் ஏற்கனவே அற்புதத்தை செஞ்சிட்டாரு, அதை மறந்துட்டாங்க, அதை நினைவு காட்டுறாரு.
ராத்திரி முழுவதும் லூக்கா இந்த மதியத்தை நீங்கள் பாருங்க, பேதுரு என்ன சொல்ல, நாங்கள் ராத்திரி முழுவதும் பிரயாசப்பட்டோம் ஆண்டவரே, ஆனால் ஒன்றுமே நாங்கள் எங்களுக்கு அகப்படவில்லை. வலதுபுறமாக மழை வீசுங்கன்னு சொல்லி ஏற்கனவே 3.5 வருஷத்துக்கு முன்பதாக அற்புதத்தை செஞ்சார். அதை நம்பி அதை சொல்லி அதை கண்ணால் பார்த்து தான் ஆண்டவரத்தில் வந்தார். ஆனால் இப்போ மறந்துட்டாரே, இன்னைக்கு மறந்துட்டாரே. இன்றைக்கு பிரச்சனைக்குள்ளாக சிக்கிக்கொண்டு வாழ்க்கையில் முன்னேற்றத்துக்காக தேடிக்கொண்டு தவித்து கொண்டு போறாரு. ஆண்டவர் செய்த அற்புதங்கள் மறந்து இன்னைக்கும் கூட என்னை போஷித்து வழிநடத்துகிறவர் என் ஜீவனுள்ள அப்பா. ஆமென், ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலையாகட்டும், யார் என்னை கைவிட்டாலும், யார் என்னை ஒதுக்கினாலும், என்னை சுமந்து கொண்டு போகிறவர் என்னோடு இருக்கிறார். அவர் ஏற்கனவே என்னை சுமந்துட்டாரு. ஹல்லேலூயா. ஏற்கனவே நீ கொண்டு வந்துட்டாரு. இன்றைக்கு வாழ்க்கையில் மன வெறுப்போடு நீங்கள் இருக்கிறதா இருந்தால், மன கவலையோடு இருக்கிறதா இருந்தால், சண்டைகள் அல்லது உங்களுடைய கோபத்தோடு இருக்கிறதா இருந்தால், ஒரு பக்கத்தில் காரணம் நீ உங்களுடைய வாழ்க்கையில், உங்களுடைய சொந்த வாழ்க்கையில் ஆண்டவர் செய்த அற்புதங்கள் நீங்கள் அடிக்கடி மறந்து போடுறதுனாலே வாழ்க்கையில் இன்னைக்கு மன நிம்மதி இல்லை. கவலையோடும் கஷ்டத்தோடும் வேதனையோடும் நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கீங்க. பேதுருவுக்கு ஆண்டவர் உணர்த்தினார். உன்னை அழைக்கும் பொழுது நீ ஒன்றுமே இல்லாமல் என்னை கூட சரியாக தெரியாமல் இருக்கும் பொழுதே வலது புறமாய் வலையை போட்டு உனக்கு அற்புதம் கண்டே. இப்பொழுதும் அதே ஆண்டவர் தான், நான் தான் இருக்கிறேன், அந்த தெய்வம் தான் இருக்கிறார். இன்னைக்கு மனசோரோடு கவலையோடு வாழ்க்கையில் இருக்கிறதுக்கு காரணம் ஒரு பக்கம், ஆண்டவரே நீங்கள் என்னுடைய வாழ்க்கையில் செய்த அற்புதங்கள் நாங்கள் மறந்து போய் இருக்கிறதா இருந்தால் நாங்கள் ஆண்டவரத்தில் மன்னிப்பு கேட்போம். இன்னைக்கு அவசரப்பட்டு கோபப்பட்டு வாழ்க்கையில் விசனமடைந்து சமாதானமின்றி, குடும்பத்தில் சமாதானமின்றி, மன நிம்மதி இல்லாமல், தொழிலில் மன நிம்மதி இல்லாமல், வாழ்க்கையில் மன நிம்மதி இல்லாமல், குடும்பத்தில் சமாதானம் இன்றி நீங்கள் வாழ்ந்து கொண்டதுக்கு இருக்கிறதுக்கு ஒரு காரணம், கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கை செய்த அற்புதங்கள். நீங்கள் ஊழியம் செய்தாலும் ஆண்டவருக்கு முன்பதாக இருந்தாலும் அதை நீங்கள் மறந்து போகிறீங்க. ஆண்டவர் நேற்றும் இன்றும் எப்பொழுதும் எங்களோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. எங்களோடு இருக்கிறார். ஆமென். அவருடைய அற்புதங்கள் ஒரு நாளும் மாறாது, அதை அழிக்கவே முடியாது. ஆமென். அந்த அற்புதங்கள் செய்வார். அதுக்கு பிறகு நாங்கள் பார்க்குறோம், பேதுரு அவங்க வராங்க, ஆண்டவரே மண்டே நாங்கள் வருகிறோம் என்று சொல்லி வராங்க. இன்றைக்கு வாழ்க்கையில் இந்த இயேசு எனக்கு செய்த பெரிதான அற்புதம், மரணத்திலிருந்து ஜீவனை கொடுத்தார். ஹல்லேலூயா. இந்த வார்த்தை உங்களுடைய உள்ளத்தில் பேசப்படுகிறதா இருந்தால் இன்றைக்கு ஆண்டவருக்கு முன்பு தான் அர்ப்பணிக்க உங்களுடைய வாழ்க்கை. அர்ப்பணித்து பேதுரு உண்மையாகவே மரணம் திரும்பின இடம் நான் நினைக்கிறேன். இந்த இடம் உண்மையாகவே அவர் வந்தார். ஆண்டவரே இயேசு கேட்கிறார், பேதுருவே. அதுக்கு பிறகு யோவான் இங்கே நாங்கள் பார்க்குறோம், இயேசுவே பேதுருவை பார்த்து இயேசு கேட்கிறார், பேதுரு நீ என்னை நேசிக்கிறையா? ஓ ஆண்டவரே, நான் உண்மை நேசிக்கிறேன் அப்பா, நேசிக்கிறேன். இனிமே நான் போக மாட்டேன் ஆண்டவரே, இனிமே நான் போக மாட்டேன். அப்படின்னா என்னுடைய மந்தைகளை நீ போஷித்து வழி நடத்து என்று ஆண்டவர் சொன்னார். அன்று ஒரு தீர்மானம் எடுத்த பேதுரு சாகிற வர இயேசுக்காகவே கம்பீரமாய் தைரியத்தோடு, கல்லடி வந்தது, நெருக்கங்கள் வந்தது, பிரச்சனைகள் வந்தது, பாடுகள் வந்தது, துன்பங்கள் வந்தது, பஞ்சங்கள் வந்தது, போராட்டங்கள் வந்தது, கடைசியில் சிலுவையிலையும் அடித்து கொண்டார்கள் அவரை. அவர் சொல்கிறார், ஆண்டவரே நீ செத்தது போல சாகிறதுக்கு நான் தகுதியற்றவன் ஆண்டவரே, என்னை தலைக்கீழாக மாற்றி சிலுவையில் அடிக்கவும் இடம் கொடுத்தார். இந்த பேதுரு தீவிரமாக எழும்பி வந்தார். இயேசு சொன்ன எழுதப்பட்டிருக்க வார்த்தை மனதுக்கு வந்தது. இயேசு சொன்ன வார்த்தை வந்தது. செய்த அற்புதங்கள் வாழ்க்கையில் அவர் வாழ்க்கை பூராகவே மறக்கவில்லை. பேதுருவை போல இயேசுக்காக ஒரு அப்பாவாக, நீங்கள் ஒரு அம்மாவாக இருக்கலாம், ஒரு வாலிபனாக இருக்கலாம், இயேசுக்காக நாங்கள் எழும்பி பிரகாசிப்போமா? இந்த இயேசுக்காக. ஹல்லேலூயா. இந்த இயேசுக்காக எத்தனை பிரச்சனை வந்தாலும் அதை தாண்டி மிதித்து நடந்து என் இயேசுடைய நாமத்தை மகிமைப்படுத்துறதுக்காக முயற்சி செய்வோமா? சந்தோஷமாக வாழ்வோமா? என்ன பிரச்சனைகள் வந்தாலும் வாழ்க்கையில், என்ன துன்பங்கள் கவலைகள் வந்தாலும் என் இயேசு என்னை தேடி வருகிறவர் என்னோடு இருக்கிறார்னு சொல்லி அந்த நம்பிக்கையோடு நாங்கள் வாழ்ந்தால் என்றால் கர்த்தர் நிச்சயமாக எங்களுக்கு ஆசீர்வதிப்பார். நாங்கள் ஜெபம் பண்ணுவோம் ஆண்டவருக்கு. இந்த வேளையில் வாழ்க்கையில் மனம் சோர்ந்து போய் இருக்கிறவர்கள், அதைரியப்பட்டு கொண்டு வாழ்க்கையில் வேணா வெறுத்து போய் இருக்கிறவர்கள், கர்த்தர் உங்களை தொட விரும்புகிறார். தயவு செய்து உங்களுடைய உள்ளத்தை ஆண்டவருக்கு அர்ப்பணிங்க. நன்றி ஆண்டவரே, இந்த காலை வேளையில் சுவாமி அப்பா, நாங்கள் வாழ்க்கையில் அதைரியப்படுத்து சில நேரம் வெறுத்து போய்
துன்பங்களுக்குள்ளாக துயரங்களுக்குள்ளாக அகப்பட்டு சிக்கிக்கொண்டு இனி எனக்கு வாழ்க்கையில் முடிவு தான், எனக்கு மறுவாழ்வு இல்லைன்னு சொல்லி யோசித்து கொண்டு சில நேரம் நாங்கள் பின்வாங்குகிற நேரங்கள் உண்டு. ஆண்டவரே அப்பா, எங்களை மன்னித்து விடுங்க. நாங்கள் இன்றைய காலை வேளையில் சுவாமி உணர்ந்தோம், உடைய வார்த்தை நாங்கள் சில நேரம் மறக்கிறோம். நீர் சொன்ன வார்த்தை நாங்கள் மறக்கிறோம். நீங்கள் செய்த அற்புதத்தை நாங்கள் மறக்கிறோம். ஆண்டவரே அப்பா, இந்த 3 விஷயங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் தொடர்ச்சியாக எங்களுடைய மனதுக்கு எங்களுடைய வாழ்க்கைக்கு எடுத்துக்கொண்டு பயன்படுத்த உம்முடைய நாமத்தை மங்கைப்படுத்துறதுக்காக இந்த பூலோகத்தில் வாழ சுவாமி நீங்கள் எங்களுக்கு ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. யாராக இந்த இடத்துல பலவீனமாக இருக்கிறதா இருந்தால், வாழ்க்கையில் போய் கடைசி கட்டத்துக்கு வந்து தன்னுடைய வாழ்க்கையில் இனிமேல் நிம்மதி சமாதானம் காண முடியாது என்ற இடத்துக்கு வந்திருந்தான் என்றால், அன்றைக்கு பேருக்கு கொடுத்த அந்த நிச்சயத்தை தொடர்ந்து அவர்களுக்கு கொடுப்பீராக. அந்த வல்லமை அவர்களுக்கு மேலாக வைக்கும்படியாக ஜெபிக்கிறோம். நன்மையின் கரங்கள் அர்ப்பணிக்கிறோம். இந்த இடத்துல பெரியோர்கள், முதியோர்கள், குடும்பத்தில் இருக்கிற அப்பாமார்கள், அம்மாமார்கள், பிள்ளைகள், வாலிபர்கள், வாலிப யுவதிகள், சுவாமியுடைய அன்பின் கணக்கு அர்ப்பணிக்கிறோம். அப்பா, இந்த வார்த்தை தன்னுடைய வாழ்க்கை எடுத்துக்கொண்டு இந்த வாரத்தில் சுவாமி தைரியமாக வாழ, தைரியத்தோடு வாழ சுவாமி நீங்கள் அவர்களுக்கு ஆசீர்வதித்து வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். நன்மையின் கணக்கு அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கும் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். இப்பொழுது தேவனுடைய கிருபையும் குமாரனுடைய அந்த அன்பு பாசமும் இரக்கமும் தயவும் பரிசுத்த ஆவியானுடைய வழிநடத்தலும் இன்றும் என்றும் எப்பொழுதும் எங்களோடு இருப்பதாக. ஆமேன், ஆமேன்.